Good morning, students. Higher secondary second year computer science. இந்த பாடத்தில் பைத்தானில் matplotlib என்ற மாடூல் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் உள்ள கமெண்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகின்றோம். யூனிட் 5 லெசன் 16 தரவு காட்சிப்படுத்துதல் பைப்ளாட் பயன்படுத்தி கோட்டு வரைபடம், வட்ட வரைபடம், பட்டை வரைபடம் data visualization using pie-plot, line chart, pie chart and bar chart. Part 1. Learning objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: data visualization, தரவு காட்சிப்படுத்துதல், அதனுடைய types மற்றும் users. List the types of visualizations in matplotlib. matplotlib இல் காட்சிப்படுத்துதலின் வகைகள். Practice installing and importing matplotlib. matplotlib-ஐ எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் அதை இம்போர்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். Classify the types of data visualization plots. வரைபடங்களுடைய சில கிளாசிஃபிகேஷன், அதனுடைய வகைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Practice creating various types of plots using matplotlib. matplotlib என்ற மாடலை பயன்படுத்தி பைத்தானில் வரைபடங்களை எவ்வாறு வரைதல், எவ்வாறு உருவாக்குதல் என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக data visualization definition, தரவு காட்சிப்படுத்துதலின் வரையறை. Data visualization is the graphical representation of information and data. The objective of data visualization is to communicate information visually to the users. For this, data visualization uses statistical graphics. Numerical data may be encoded using dots, lines or bars to visually communicate a quantitative message. அதாவது தரவு காட்சிப்படுத்தல் என்பது தரவுகளை எவ்வாறு நாம் சார்ட் மூலமாக விசுவல் பண்ணுவது, காட்சிப்படுத்துவது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். இதில் லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு எல்லாம் சிறு வயதில் நீங்கள் படித்திருப்பீர்கள். பார் சார்ட்டு, பை சார்ட்டு போன்ற வெரைட்டிஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன், தரவு காட்சிப்படுத்துதலின் வகைகள். என்னெல்லாம் வகைகள் இருக்கிறது? வரைபடங்கள் சார்ட்ஸ், அட்டவணைகள் டேபிள்ஸ், வரைகலை கிராஃப்ஸ், நிலப்படங்கள் மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், டேஷ்போர்ட்ஸ் போன்ற தரவு காட்சிப்படுத்தலின் வகைகள் உள்ளன. டேட்டா விசுவலைசேஷன் யூசஸ், தரவு காட்சிப்படுத்துதலின் பயன்கள் யாவை? தரவு காட்சிப்படுத்துதல் பயனர்கள் தரவுகளை எளிதாக கூர்ந்து ஆய்வு செய்யவும் உட்பொருளை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. தரவுகளை நம்ம ஆய்வு செய்து கொள்ளலாம் இதன் மூலம். இது சிக்கலான தரவுகளை புரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ள வகை செய்கிறது. ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். தரவு காட்சிப்படுத்தல் பல்வேறு வரைபடங்களை கொண்டு தரவு மாறிகளுக்கு இடையே உள்ள உறவு நிலையை வெளிப்படுத்துகிறது. அது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸில் டேட்டா வேறு வேறு டேட்டா இருந்ததுன்னா அதுக்குள்ள உறவுகளை ஒரு கோடு மூலமாகவோ அல்லது ஒரு பார் மூலமாகவோ அல்லது ஒரு பை சார்ட் மூலமாகவோ நம்ம வெளிப்படுத்தலாம். இன்ஃபோகிராஃபிக்ஸ்க்கும் டேஷ்போர்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இன்ஃபோகிராஃபிக்ஸ்னா என்ன? An infographic, information graphic, is the representation of information in a graphical format. அது இன்ஃபர்மேஷனை, தகவல்களை ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில் ஒரு வரைபடம் மூலமாக நீ விளக்குறது பேர் என்னது? இன்ஃபோகிராஃபிக்ஸ். டேஷ்போர்ட்னா என்ன? It is a collection of resources assembled to create a single unified visual display. பல visual displayனுடைய கலெக்ஷன். Data visualizations and dashboards translate complex ideas and concepts into a visual format.
அதாவது டேஷ்போர்டாக இருக்கட்டும், விசுவலைசேஷன், டேட்டா விசுவலைசேஷனாக இருக்கட்டும், சிக்கலான ஐடியாவை, கான்செப்டை, தரவுகளை விசுவல் ஃபார்மேட்டில் காட்சிப்படுத்துதல் மூலமாக காட்டப்படுகிறது. பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தட் ஆர் அன்டிடெக்டபிள் இன் டெக்ஸ்ட் ஆர் டிடெக்டபிள் அட் ஏ கிளான்ஸ் யூசிங் டேஷ்போர்ட். அதாவது டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியாது, ஆனால் டேஷ்போர்டில் பார்த்தோன்னே ஒரு கிளான்ஸில் டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து கொள்ளலாம். இன்ட்ரடக்ஷன் டு மேட்பிளாட்லிப் டேட்டா விசுவலைசேஷன் இன் பைத்தான். அதாவது மேட்பிளாட்லிப்பை வந்து எப்படி நம்ம வந்து பைத்தானில் கொண்டு வர்றது. மேட்பிளாட்லிப் அப்படிங்கிறது இந்த மாடூலில் வந்து பை சார்ட் வரையக்கூடிய கமெண்ட்ஸு, லைன் சார்ட்டுக்கு வரையக்கூடிய கமெண்ட்ஸு, சார்ட்டை வந்து ஷோ பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மேட்பிளாட்லிப்பை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை இம்போர்ட் பண்ணி அதில் கமெண்ட்ஸை வந்து கொடுக்கறது பைத்தான்லன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் இன் மேட்பிளாட்லிப். மேட்பிளாட்லிப்பில் இந்த மாடூலில் இருக்கிற வெவ்வேறு விசுவலைசேஷன் டைப்ஸ், வகைகள், காட்சிப்படுத்துதலின் வகைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். There are many types of visualization under Matplotlib. Some of them are line plot, வரி வரைபடம், scatter plot, scatter வரைபடம், histogram, box plot, பெட்டி வரைபடம், bar chart, பட்டை வரைபடம், pie chart, வட்டை வரைபடம் போன்ற படங்கள் வந்து Matplotlib மூலமாக நீங்கள் வரைந்து கொள்ளலாம் பைத்தானில். Installing Matplotlib. மேட்பிளாட்லிப்பை எவ்வாறு நிறுவுதல், எவ்வாறு உன்னுடைய கம்ப்யூட்டரில் நிறுவ முடியும். பொதுவாக நம்ம வந்து பைத்தானுடைய 3.7, 3.6, 3.9, இப்போ லேட்டஸ்ட் 3.9 இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே மேட்பிளாட்லிப் இருக்காது. அதை நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். மேட்பிளாட்லிப்பை வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவது என்று பார்க்க போயிருக்கிறோம். Matplotlib can be installed using PIP. PIP மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். PIP is a management software for installing Python packages. இது மூலமாக நீங்கள் பைத்தான் பேக்கேஜ் எதுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் PIP சாஃப்ட்வேர் மூலமாக. To install Matplotlib, launch the command prompt. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து Matplotlib வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் சிஸ்டத்தில் அப்படின்னா முதல்ல நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிடணும். அங்கே போயிட்டு பிஃபோர் ட்ரைங் டு இன்ஸ்டால் ஆர் அப்கிரேட் த PIP, முதல்ல நீங்கள் PIP வந்து இன்ஸ்டால் பண்ணணும். லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிடணும். தி கமாண்ட் வில் ஒர்க் ஒன்லி இஃப் ஒன்லி have appended the path of the Python directory in the path variable of the Windows. நீங்கள் வந்து PIP இன்ஸ்டால் பண்ணணும்னாலோ ஒரு மேட்பிளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணணும்னாலோ உங்களுடைய இதை வந்து டைரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கணும். C:/இருந்து நீங்கள் CD:// இந்த பாத் நேம், இந்த பாத் நேம்குள்ளே பைத்தான் 3632, அதாவது பைத்தானுடைய லேட்டஸ்ட் நீங்கள் எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைரக்டரிக்குள்ளே நீங்கள் போயிடணும். இதுக்கு கமாண்ட் வந்து சிடினா சேஞ்ச் டைரக்டரி, பாத் நேம் ஆஃப் த ஃபைலு, இந்த பைத்தான் 3632 எங்கே இருக்கோ அதனுடைய பாத் நேம் கொடுத்துருக்கு. C:// users, அதில் நேமு, ஆப் டேட்டா, /local, /programs, /python 3632 இதுக்குள்ளே போன பிறகு தான் இந்த பைத்தான் கமாண்ட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அது வெளியே வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் PIP கேன் பி இன்ஸ்டால்டு ஃப்ரம் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூசிங் த ஃபாலோயிங் கமாண்ட். இதுக்குள்ளே போன உடனே நீங்கள் இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா லேட்டஸ்ட் PIP வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அப்கிரேட் -u ரெப்ரசன்ட் அப்கிரேடிங் PIP. ஏற்கனவே என்ன இருக்குதோ அதில் வந்து அப்கிரேட் ஆகிடும். PIP வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகும். இது அப்கிரேட் பண்ண பிறகு தான் நீங்கள் மேட்பிளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், டைரக்ட் சேஞ்ச் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு பைத்தான் -m PIP இன்ஸ்டால் -u ஸ்பேஸ் விட்டு PIP கொடுத்தீங்கன்னா PIP லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிடணும். இன்டர்நெட்டை ஆன் பண்ணாமல் இது நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. இன்டர்நெட்டை ஆன் பண்ண பிறகு சர்வரில் இருந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் PIP எடுத்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நீ மேட்பிளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் சரி, PIP இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் சரி, கரெக்டாக இன்டர்நெட்டை ஃபஸ்ட்டு நீ ஆன் பண்ணிக்கிடணும். வைஃபை மூலமாக அல்லது டேட்டா கார்டு மூலமாக நீங்கள் செல்ஃபோனில் இருந்தோ அல்லது மோடம் மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை ஆன் பண்ணிட்டு தான் இந்த கமாண்டை நீங்கள் இஷ்யூ பண்ணணும் இந்த டைரக்டரியில் போய்.
அது பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் மேட்பிளாட்லிபை இந்த கமாண்ட் மூலமாக நீ நிறுவிக்கொள்ளலாம். டு இன்ஸ்டால் மேட்பிளாட்லிப் டைப் த ஃபாலோயிங் இன் கமாண்ட் ப்ராம்ப்ட். சேம் ப்ராம்ப்டில் வச்சு, அதாவது பைத்தான் 3622 இருக்கு இல்லையா, 32 அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, பைத்தான் -m pip install -u matplotlibன்னு இந்த கமாண்டை கொடுத்த உடனே நெட்டில் இருந்து உனக்கு டவுன்லோட் ஆகும். மேட்பிளாட்லிப் என்ன செய்யும், டவுன்லோட் ஆகி உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகும். திஸ் கமாண்ட் வில் டவுன்லோட் matplotlib from the source library. source library இருந்து டவுன்லோட் ஆகும், அது சர்வரில் தான் டவுன்லோட் ஆகும். if it is already installed, the screen will look like the following. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் என்ன இருக்கு இல்லையா, C:\, users, app data, local programs, python 37 சொல்லி இருக்குது. இதில் பைத்தான் இதில் போய் தான் -n pip இன்ஸ்டால்னு சொல்லி கொடுக்கும். உடனே இந்த இதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. இதில் போய் தான் நீங்கள் அந்த பிப் கமாண்டை, நீங்கள் பைத்தான் கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை பைத்தான் யூஸ் பண்ணி pip இன்ஸ்டால் பண்ணுறதோ அல்லது இந்த பைத்தான் கமாண்ட் யூஸ் பண்ணி மேட்பிளாட்லிபையோ நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். லிஸ்ட் பேக்கேஜஸ். இப்போ வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா, பைத்தான் 3632 வந்து அடுத்த டைரக்டரிக்குள்ளே போகிறீங்க, அடுத்த ஃபோல்டர், அதாவது ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே போயிட்டு pip லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். To view the list of installed packages on system, use the list command. இந்த list command மூலமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். The screen will display the list of all packages installed on the system. இப்போ பாருங்க, இதில் வந்து இதில் PIP வந்து என்ன வெர்ஷன் இருக்கு, எல்லா வெர்ஷனும் இதில் உங்களுக்கு லிஸ்ட்டு பண்ணி விட்டது. அப்போ இதில் போய் நீங்கள் எப்படி கமாண்ட் அப்ளை பண்ணுறீங்க, இதில் நல்லா கவனிங்க. ஸ்கிரிப்ட்ஸில் போய் PIP ஸ்பேஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து விடுகிறது. இப்போ வந்து எப்படி மேட்பிளாட்லிப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம், லைவாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கிடுங்க, இதில் வைஃபைல போய் இதில் பார்த்தீங்கன்னா வைஃபைல நான் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. கனெக்ட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிருங்க. டேரெக்டாக நீங்கள் எங்கே போயிருங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிருங்க. இது பாருங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து என்ன இருக்குது, இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் cd கொடுத்துட்டு பைத்தான் 36 இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போயிருங்க. அப்போ உங்களுக்கு பாத் நேம் எப்படி வந்துருக்கு பாருங்கள், cd user C:\users யூசருக்குள்ளே ஆப் டேட்டா. இங்கே டைரக்டரின்னு சொல்கிறது விண்டோஸில் சொல்லும்போது அது வந்து ஃபோல்டர், இது ஒவ்வொன்றுமே ஒரு ஃபோல்டர், அது உள்ளே போயிட்டே இருக்கும். ஆப் டேட்டாவுக்குள்ளே லோக்கல் ஃபோல்டரு, அதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்குள்ளே பைத்தானுக்குள்ளே பைத்தான் 36. இதில் வச்சு நீங்கள் dir கமாண்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட், அதுக்குள்ளே என்னெல்லாம் ஃபைல் இருக்கோ அது சொல்லுது பாருங்கள், லிஸ்ட் அவுட் பண்ணுது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுது. இதில் தான் நீங்கள் பைத்தான் 36லாம் இருக்குது, பைத்தானுடைய exe ஃபைல் இதெல்லாம் நீ ரன் பண்ண முடியும். இப்போ இதில் வச்சு தான் நீங்கள் கமாண்ட் அப்ளை பண்ணுறீங்க. என்ன கமாண்டு, அந்த பைத்தான் கமாண்ட் வந்து இதில் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். என்ன கமாண்ட் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து முதல்ல வந்து பிப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடணும். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், பைத்தான் -m pip install -u pip கமாண்ட் நல்லா சொல்லுதாங்க, என்ன கவனிச்சுக்கிடுங்க. பைத்தான் -m pip install -u pip நீங்கள் கொடுத்த உடனே இன்ஸ்டால் ஆகும். இதை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அங்கே இன்ஸ்டால் ஆகும். இப்போ நீங்கள் நேராக போய்கிடுங்க. இப்போ நெட் ஆன் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இதில் போய் நீங்கள் கமெண்ட் கொடுக்கீங்க, பைத்தான் ஸ்பேஸ் அடிச்சுக்கோ -m pip install -u -U pip கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கீ அடித்த உடனே இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, இன்ஸ்டால் ஆகுது உங்களுக்கு. இது நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும், மற்றபடி இன்ஸ்டால் ஆகாது. முதல்ல வந்து ஏற்கனவே ஒரு வெர்ஷன் 9.0 தான் இருந்திருக்கு, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ PIP 20.3.1 அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், அதை வந்து உனக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்தது வந்து நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா, இதில் PIP எடுத்துட்டு நீங்கள் வந்து மேட்பிளாட்லிப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ அது கமெண்ட் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது பைத்தான் -m pip install -u matplotlib அந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்பிளாட்லிப் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, இதில் பைத்தான்
-m pip install -u ஸ்பேஸ் விட்டுட்டு மேட் பிளாட் plot lib matplotlibன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதாவது matplotlibனா அது லைப்ரரி ஃபைல், அதாவது மாடூல் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. இப்போ நெட் ஆன்ல இருக்கு, கலெக்ட் பண்ணிட்டு உனக்கு இன்ஸ்டால் ஆகுது பாருங்க. நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க, டவுன்லோட் ஆகுது. matplotlib வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நெட்டு ஆன் பண்ணலன்னா இது இன்ஸ்டாலே ஆகாது, எரர் சொல்லிடும், ஃபெயில்டுன்னு சொல்லிடும். ஸோ கட்டாயம் நெட்டு வந்து ஆனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த matplotlib இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த matplotlib இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் போய் பைத்தான்குள்ளே போய் ஐடிஎல்இ விண்டோவில் போய் ப்ரோக்ராமில் போய் நீங்கள் வந்து இம்போர்ட் matplotlibன்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அப்படி நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணலன்னா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா அது ஒர்க்கே ஆகாது. இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஃபைலாக டவுன்லோட் ஆகுது சர்வர்ல இருந்து. அப்போ நீங்கள் matplotlib வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து பைத்தான் -m pip install -u matplotlib அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுக்கணும். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிக்க போகுது. இப்போ வந்து matplotlib வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிட்டு, இனிமேல் நீங்கள் அந்த மாடூலை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிஐபியை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பிஐபி இன்ஸ்டால் பண்ணோம் பாருங்கள். இதில் அதை இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, matplotlib வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதை -u matplotlib கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுது. இப்போ நீங்கள் சிடி ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே போயிருங்க. இப்போ வந்து ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே போயிட்டோம். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து லேட்டஸ்ட் பிஐபி வெர்ஷனை லிஸ்ட் பண்ண சொன்னால் பிஐபி லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க பாருங்க. பிஐபியில் வந்து 20.3.1 அந்த வெர்ஷனை, உனக்கு இன்ஸ்டால் பண்ண வெர்ஷனை உங்களுக்கு கொடுக்கின்றது. அப்போ எப்படி வந்து matplotlib இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் அந்த வெர்ஷனை எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ லிஸ்ட் பேக்கேஜ் பண்ணும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, பிஐபி லிஸ்ட் கமெண்ட் கொடுக்கீங்க. அப்போ உனக்கு அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லி கொடுக்குது. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷன், ஓல்டர் வெர்ஷன் தான் உங்கள் புக்கில் உள்ளது இருக்குது 18.1. இப்போ வந்து 20 சம்திங் வந்துட்டு 20. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து என்ன வந்திருக்கு உங்களுக்கு, இப்போ 20.3.1 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் matplotlib. இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம். matplotlib வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. matplotlib மூலமாக ஒரு பை சார்ட்டையோ, ஒரு லைன் சார்ட்டையோ, ஒரு பார் சார்ட்டை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, அதை ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம், கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே நம்ம matplotlib வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு, பைத்தானில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் கமெண்ட்னா, import matplotlib டாட் pyplot as plt-ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த matplotlib வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இம்போர்ட் ஆயிரும். திஸ் கமெண்ட் இஸ் யூஸ் டு இம்போர்ட் matplotlib இன் ஒர்க் ஸ்பேஸில் வந்து இம்போர்ட் பண்ணிடும். ஒரு பிளாட்டை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா plt.plot இந்த கமெண்ட் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பிளாட்டை ட்ரா பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல கொண்டு வரணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல கொண்டு வரணும் பிளாட் அப்படின்னா plt.show கொடுத்தீங்கன்னா டு டிஸ்பிளே த பிளாட் ஆன் ஸ்க்ரீன். ஸ்க்ரீன்னா உன்னுடைய விசுவல் டிஸ்பிளே மானிட்டரில் வந்து உனக்கு விசுவல் ஆகிறதுக்கு plt.showன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அந்த பிளாட் வந்து ஷோ ஆகும். அதாவது அந்த வரைபடம் கிராஃப் இருக்குல்லையே, அந்த கிராஃப் வந்து ஷோ ஆகும். டு ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், எப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி. அதுக்குள்ளே கோடிங் தான் அங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் matplotlib டாட் pyplot as plt-ன்னு சொன்னோன்னா இம்போர்ட் ஆயிடுது. plt.plot 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ plt.showன்னு உடனே உனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இது வந்து 1 2 3 4னா இது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 2 3 4 ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ரேஞ்ச் வந்து எப்படி எடுத்துக்கிடுனா, இதில் பாருங்க 0 ஸ்டார்டிங் வந்து 0 1 2 3ன்னு வரிசையாக எடுத்துக்குது. ஸ்டார்டிங் வேல்யூ 0க்கு வந்து இந்த 1 எடுத்துக்கிடுது, 0 for 1.
அப்போ 0க்கும் 1க்கு இடையில ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்த பாயிண்ட் 1. இந்த 1க்கு தான் 2 உனக்கு பாயிண்ட். பாருங்கள் 1க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் 2 இருக்குது. அடுத்தது 2. 2க்கு வந்து என்ன வருதுன்னா 3 வருது. அப்போ 2க்கு நேரம் பாருங்கள் உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்குது 3 இருக்குது. ஃபைனல் வேல்யூ 3க்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அதான் லாஸ்ட் வேல்யூ. அப்போ எக்ஸ் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 3 அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 4. அப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்போ நீங்கள் குறிக்க போனீங்கன்னா 0,1 அந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,1, செகண்ட் பாயிண்ட் வந்து 1,2, தேர்ட் பாயிண்ட் வந்து 2,3 அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து 3,4 உனக்கு ட்ரா பண்ணிடுது. இது எப்படி வந்து நம்ம ஐடிஎல்இ விண்டோ மூலமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஐடிஎல்இ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் ஃபைலில் போய் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைன் கிராஃப் ஏற்கனவே நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட் ஆஸ் பிஎல்டி. இப்போ மேட்ப்ளாட்லிப் வந்து இம்போர்ட் ஆகுது. ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ண மேட்ப்ளாட்லிப் வந்து இம்போர்ட் ஆகுது. பிளாட் வந்து எப்படி ட்ரா பண்ணப்படுதுன்னா கிரியேட் பண்ணப்படுதுன்னா இந்த கமாண்ட் மூலமாக plt.plot மூலமாக கிரியேட் செய்யப்படுகிறது. டிஸ்பிளேயில் வர்றதுக்கு plt.show. இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணி காமிக்கேன். இப்போ ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அழகாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் பிளாட் வந்து கிடச்சிருது. அப்போ ஃபஸ்ட்டு 0, 1, அடுத்தது 1க்கு 2, எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 2, எக்ஸ் வேல்யூ 2க்கு ஒய் வேல்யூ 3, லாஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ 3க்கு ஒய் வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து விடுகிறது. இதில் உள்ள பட்டன்ஸ் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ரீசெட் பட்டன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த பார்ட்டை வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்துக்கலாம். இந்த பட்டன் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு வெளியே பார்க்க போகிறோம். இதை ஜூம் பண்ணுறக்குள்ளது பார்த்தீங்கன்னா இது ஜூம் பண்ணும். இது ஜூமிங் உள்ளது. இது வந்து சப்ளாட்ஸ்க்குள்ளது கான்ஃபிகரிங் சப்ளாட்ஸ்க்குள்ளது பார்த்தீங்கன்னா சப்ளாட்ஸுக்கு வந்து வரும் உங்களுக்கு. அடுத்தது இது வந்து சேவ் பண்ணக்கூடியது. இப்போ இதை வந்து பாருங்கள் சேவ் த ஃபிகர்னு சொல்லி கொடுங்க. இப்போ எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபைல் நேம் கொடுத்தா சார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து சார்ட்னு கொடுத்தீங்கன்னா அது போர்ட்டபுள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸாக உனக்கு உள்ளே வந்து சேவ் ஆயிரும். நான் வந்து சார்ட்டுன்னு சொல்லி கொடுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன செய்கிறேன் டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன். சார்ட்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சேவ் ஆகிட்டு. இப்போ வந்து பேக் சைடு வரணும்னா பேக் பட்டன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள் பேக் பட்டன் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜுக்கு வரணும் அப்படின்னா பாருங்கள் இதான் ஸ்டார்டிங் பேஜ். ஹோம் பேஜுக்கு வந்து வரணும்னா இந்த ஹோம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண போதும். அப்போ இதில் உள்ள பட்டன்ஸ் வந்து தனியாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன பட்டன்லாம் இருக்குன்னு சொல்லி ஹோம் பட்டன், ஃபார்வர்ட் பட்டன், பேக்வர்ட் பட்டன், அடுத்து வந்து ஜூமிங் பட்டன், அடுத்தது கான்ஃபிகரிங் சப்ளாட்ஸ் பட்டன், அடுத்து சேவ் த ஃபிகர் பட்டன், லெஃப்ட் பட்டன் பேன்ஸ், ரைட் பட்டன் ஜூம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேரியஸ் பட்டன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் த பாட்டம் ஆஃப் த விசுவல். உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் ஹவு டு இன்ஸ்டால் த பைத்தான் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இன்னும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் டு பிளாட் எக்ஸ் வர்சஸ் ஒய் லைன் கிராஃப் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் வர்சஸ் ஒய். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் போனதில் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கல இல்லையா. இதில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்கு. ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஒய் ஆக்சிஸ் வேல்யூயும் கொடுத்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, 1 வரும். செகண்ட் வேல்யூ 2, 4, தேர்ட் வேல்யூ 3, 9, ஃபோர்த் பாயிண்ட் வந்து 4,16 வந்து அவன் பிஎல்டி ஷோன்னு உடனே உனக்கு பாருங்கள் 1, 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1, 1, செகண்ட் வேல்யூ 2க்கும் 4க்கும் பாருங்கள் இது வந்து 2, 4, தேர்ட் வேல்யூ 3,9, 3,9 கரெக்டாக 9ல் வருது. ஃபோர்த் வேல்யூ 4,16 ஃபைனல் வேல்யூ உனக்கு வந்து இதில் வந்து this plot takes many parameters but the first two here are x and y coordinates. X and y coordinates கொடுத்துருக்கோம். This means you have 4 coordinates according to this list. என்னென்ன coordinatesலாம் இருக்கு பாருங்க. 1,1 இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் 2,4 செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வந்து 3,9 அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் 4,16. அப்போ இது எப்படி நம்ம ஐடிஎல்இ விண்டோவில் எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் ஃபைல் வந்து லைன் கிராஃப் 1ன்னு சொல்லி வச்சுருக்கேன். லைன் கிராஃப் 1.py நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ இருக்குது,
அதே டைமில் ஒய் ஆக்சிஸ் ஃபைலையும் கொடுத்துருக்கோம். இதை நான் ரன் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கேன். F5 இப்போ உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ரன் ஆகிட்டு, இதில் ஏற்கனவே இந்த பட்டன் சொல்லிட்டேன், ஹோம் பட்டன். ஜூம் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஜூம் பண்ணி பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்கலாம். சேவ் பண்ணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த எப்படி எங்கே சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, டெஸ்க்டாப்பில் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிளாட் வந்து எங்கே சேவ் ஆயிருக்கும் பாருங்க. சார்ட்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நான் பாருங்க அந்த சார்ட் சேவ் பண்ணது உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது, அழகாக வந்து விட்டது. அப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு அங்கே கமெண்ட் இருக்குது, சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அதில் கமெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த பிளாட்லேயே கமெண்ட் இருக்குது. என்ன கமெண்ட் என்ன பாருங்கள், சேவ் த ஃபிகர்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடத்துல சேவ் பண்ண பிறகு அது பிக்சர் ஃபைலாக இருக்கும், நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை என்ன செஞ்சுக்கலாம், எங்கேனாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ எப்படி பிளாட் வரையன்னு சொல்லி 2 லைன் கிராஃப் வரைஞ்சி பார்த்தோம். இப்போ அதில் உள்ள பட்டன்ஸ் பார்க்க போகிறோம். பட்டன்ஸ் இந்த அவுட்புட்டு என்ன பட்டன்லாம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஹோம் பட்டன், இது வந்து பேக்வர்ட் பட்டன், இது வந்து ஃபார்வர்ட் பட்டன், இது வந்து பேன் ஆக்சிஸ் பட்டன், இது வந்து ஜூம் பட்டன். இந்த பட்டன் பேர் என்னது, கான்ஃபிகர் சப்ளாட்ஸ் பட்டன். இது வந்து சேவ் த ஃபிகர் பட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றையும் பார்த்துருவோம். ஹோம் பட்டன், தி ஹோம் பட்டன் வில் ஹெல்ப் ஒன்ஸ் யூ ஹேவ் பிகன் நேவிகேட்டிங் யுவர் சார்ட். அதை நேவிகேட் பண்ண பிறகு ஸ்டார்டிங் பிளேஸ் வரணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ எவர் வாண்ட் டு ரிட்டர்ன் பேக் டு த ஒரிஜினல் வியூ யூ கேன் கிளிக் ஆன் திஸ். ஒரிஜினல் வியூக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்வர்டு இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ண போதும். நீங்கள் வந்து இந்த பேன் ஆக்சிஸ் பட்டன் மூலமாக வேறு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் நினைச்சிக்கலாம், ஒரிஜினல் லொக்கேஷன் வந்துக்கலாம். ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன்ஸ், தீஸ் பட்டன்ஸ் கேன் பி யூஸ் லைக் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன்ஸ் இன் யுவர் ப்ரௌசர். ப்ரௌசர் மாதிரி தான் முந்தின டைரக்ஷனுக்கு பேக்வர்ட் மூலமாக வரலாம். அடுத்த வியூக்கு நீங்கள் எப்படி போகலாம், ஃபார்வர்ட் பட்டன்ஸ் மூலமாக போகலாம். யூ கேன் கிளிக் திஸ் டு மூவ் பேக் டு த ப்ரீவியஸ் பாயிண்ட் யூ வேர் அட் ஆர் ஃபார்வர்ட் அகைன். நெக்ஸ்ட் பேன் ஆக்சிஸ் button. This cross looking button allows you to click it and then click and drag your graph. உங்க கிராஃப் வந்து click and drag பண்ணி அப்படியே மூவ் பாடி பார்த்துக்கலாம். ஏற்கனவே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. அடுத்த zoom button. The zoom button lets you click on it, then click and drag a square that you would like to zoom into specifically. Zooming in will require a left click and drag. You can alternate zoom out with a right click and drag. அதாவது நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் அவுட் பண்ணீங்க, அப்படி உங்களுக்கு மவுஸை பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட்டும் ஆகும். அப்போ நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் ஸ்கொயர் மாதிரி வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது ஸ்கொயர் மாதிரி வரும். எந்த ஸ்பேஸை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கொள்ளலாம். Configure subplots. This button allows you to configure various spacing buttons with your figure and plot. Save figure. This button will allow you to save your figure in various forms. அப்போ நீங்கள் வந்து பிக்சர் ஃபார்மில் நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேவ் ஃபிகர் பட்டன் மூலமாக. That's all students. Thanks for watching.